ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் பெட்ஸாலாமா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா புறாக்களுமே இது வரைக்கும் நம்ம வெளியே திறந்தே விட்டது கிடையாது. இப்போ அவங்கள வெளியே திறந்து விடுறதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தால் புதுசாக வாங்கிட்டு வந்தால் எல்லா புறாக்களும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த புறாக்களும் உங்கள் வீட்டிலேருந்து மிஸ் ஆகாது. அதுக்கான ஒரு சின்ன வழி இது தான். அது மாதிரி அவங்கள நீங்கள் பழக்கி விட்ட உடனே இந்த மெத்தடில் நீங்கள் மறுபடியும் ரெக்கை கட்ட அவுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடனே வெளியே பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒருவேளை புறாவோட ரெக்கையை நீங்கள் வெட்டினாலோ பிடுங்கி போட்டாலோ அது வளர்கிறதுக்கு 3லேருந்து 4 மாதம் வரைக்குமா அது ஆகும். 4 மாதம் வரைக்கும் அவங்களால சுத்தமாக பறக்கவே முடியாது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 வாரத்துலேயே உங்கள் வீட்டை சுற்றி பறக்க வைக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு புறாவோட ரெக்கையை விரிச்சிட்டு முன்னாடி இருந்து 5 இறகை பிடிச்சி நம்ம அதை ஒன்றா சேர்த்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பறக்கவே முடியாது. இந்த 5 ரெக்கை தான் அவங்களோட ரெக்கை, அதாவது மேலே அந்த வானத்தில் எலும்பி பறக்கிறதுக்கான ரெக்கை இதுதான். இந்த 5 ரெக்கையை 5 இறகுகளை நீங்கள் ஒன்றா சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா போதும். ரப்பர் பேண்ட் போடுறதே அவங்களுக்கு ஒரு அனிஷியான விஷயம் தான். ஏன்னா அவங்களோட இறகுகளை நீங்கள் கட்டி போட்டு வைக்கிறதுக்கு சமம் தான், உங்கள் கையை கட்டி போடுறதுக்கு அந்த சமம் தான். ஆனால் வேறு வழி கிடையாது, நம்ம வீட்டை அவங்கள பழக்கி விடணும் அப்படின்றதுனால வேறு வழியே கிடையாது. இதுதான் அவங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் லேசான மெத்தடு. ரெக்கையை நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது கல்லியாகி திருப்பி விழுந்து வளர்கிற வரைக்கும் அந்த புறாவால் பறக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மெத்தட், அதாவது ரப்பர் பேண்ட் போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை பழகிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் வெட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 1 நாள்லேருந்து 2 நாளில் அது பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பற்றி விட்டிங்கன்னா மேலே போய் பறந்துட்டு திருப்பி வந்துடும். ஸோ அந்த நிலைமையில் இருக்கும் உங்கள் புறாக்கள். அதுக்காக தான் ரப்பர் பேண்ட் போடுறது கொஞ்சம் லேசான முறை. இந்த ரப்பர் பேண்ட் போடும்போது கொஞ்சம் மேலே ஏற்றிய ரப்பர் பேண்ட் போட்டுருங்க, ரொம்ப கீழே இறக்கிய ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், நான் ரப்பர் பேண்ட் போட்டேன், இந்த புறாவால் பறக்க முடியாது பாருங்கள். அதிகபட்சம் அதனால் ஒரு 2 அடிக்கு மேலே அதனால் தவ முடியாது. நம்ம ஏற்கனவே வீட்டை சுற்றி மீன் வலை விரிச்சிட்டோம் அப்படின்றனால இதுங்க நம்ம மீன் வலையை தாண்டி வெளியே எங்கேயுமே போக முடியாது. மீன் வலைக்குள்ளேயே தான் வெளியே நின்றுட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் அந்த புறா காமிச்சது கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு ஒயிட் கலர் புறாக்கு எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நான் வேகமாக பண்ணுறேன், பரவாயில்ல பார்த்துக்கோங்க. 5 ரெக்கையை எடுத்து ஒன்றா சேர்த்து இது போல் ரப்பர் பேண்டை நம்ம திருப்பி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரப்பர் பேண்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறோம். ரப்பர் பேண்டை எடுத்து போடும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. புதுசாக கள்ளி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த புறாக்களுக்கு போட வேண்டாம், கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க, பார்த்துக்கலாம். நான் எல்லா புறாக்களுக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ எல்லா புறாக்களுக்குமே ரப்பர் பேண்ட் போட்டு கீழே இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டு தான் பார்த்தேன், மேல் வரிசையில் ஒரு 2 ஜோடி புறாக்கள் முட்டை போட்டிருந்துச்சு. கண்டிப்பாக அந்த முட்டையெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்களால மேலே வரைக்கும் எலும்பி பறந்து அந்த முட்டையை அடக்க முடியாது. அவங்க எல்லாருமே 3 தட்டுக்கு மேலே அவங்களால எலும்பி போகவே முடியலை. பார்க்கலாம் ரப்பர் பேண்ட் போடுற முறை எப்படி தான் ரப்பர் பேண்ட் போட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இது மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புறாக்கள் எதுவுமே மிஸ் ஆகாது. பாருங்கள், எல்லா புறாக்களுக்குமே நான் இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சிட்டேன். மேல் வரிசையில் பார்த்தீங்களா 2 ஜோடி முட்டை இருக்குது, இது ஒரு ஜோடி முட்டை இருக்குது, அப்புறம் அந்த சைடு இன்னொரு ஜோடி முட்டை இருக்குது. ஸோ இந்த முட்டை கண்டிப்பாக வேஸ்ட்டு தான், இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை எடுத்து கீழே போட்டுற வேண்டி தான். ஏன்னா மாற்றி வைக்கிறதுக்கு வேறு புறாக்களும் இல்லை. ஸோ பார்க்கலாம். புறாக்கள் எல்லாத்துக்குமே ரப்பர் பேண்ட் போட்டு திறந்து விட்டதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே நம்ம இடத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இவங்க பழகிறதுக்கு 2 வாரம் பக்கத்துலேயே அது ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரெக்கையை திறந்து விட்டு அவங்கள பழக்கி விடலாம். இது போன்ற புறாக்கள் மற்றும் மீன்கள் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.